ஒரு ஜாதத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தா அவனுடைய எதிர்பாலினை ஈர்ப்பும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் அழகா இருக்கும். ப்ரப்போஸ் பண்ணது சுக்கிரனும் புதனும். இதுல சுக்கிரன் வக்ரமோ அல்லது சுக்கிரன் பரிவர்த்தனையோ அல்லது புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இந்த லவ் பிரேக்கப் ஆகும். ஒருவேளை புதனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாச்சுன்னா இந்த பொண்ணு வந்து பக்கத்துல அவன் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் பண்ணி போயிடும். ஒருத்தருக்கு சுக்கிரன் புதன் இருக்கு, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அதே ஜாதகத்துல குருக்கு எது இருந்துச்சுன்னா இந்த பையன் வந்து பேக்கப் பண்ணி ஆளை பொண்ணை தூக்கிட்டு போயிடுவான், ஏன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்ற அர்த்தம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் உச்சம் சூப்பர் அப்படின்னு. சுக்கிரன் யாருக்கெல்லாம் உச்சமா இருக்கோ 29-30 வயசு ஆயிருப்போம் கல்யாணம். ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 35 வயசு இருக்கும், அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ண அவனுக்கு 21 வயசு இருக்கும். இந்த மாதிரி ஒரு உல்டா புல்டா விஷயங்கள் எல்லாமே வந்து குரு கேது இருக்கும். குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும். இப்போ குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும், அவனுக்கு 2 கல்யாணம் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை, ஆனா 2 உறவுகள் வந்துடும். அடுத்து அதே ஜாதகத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் அவங்க மனைவிக்கும் 2 உறவு இருக்கும். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். திருமணம் யாருக்கெல்லாம் காதல் திருமணம் கைகூடும், யாருக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் கைகூடும், யாருக்கெல்லாம் 2 மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு? நிறைய பேர் மேரேஜ் பண்ணி காதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் பண்ணி நிறைய டிவோர்ஸில் முடியுதுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் ஜோசியம் படிக்கப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மனப்பாடம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவங்கள் பார்க்கும் பொழுது யூஎஸ்லேருந்து ஜெர்மன்லேருந்து எல்லா இங்கிலாந்துலேருந்து நிறைய கிளைண்ட் பேசும்பொழுது, அங்கேயே செட்டில் ஆனவங்க பேசும்பொழுது பையன் வந்து அவர் விருப்பப்படி திருமணம் பண்ணிக்குவார் அப்படிங்கிறப்ப அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே நாங்கள் எங்கே பொண்ணு பார்க்குறது, அவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்ற மைண்ட் செட்டில். அப்போ என்னென்னா காலங்கள் மாற மாற இந்த இந்த கல்ச்சர் அந்த அந்த தன்மைகளும் மாறுது. அப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரே ஊருக்குள்ள தான் கல்யாணம் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுவும் ஒரே ஊருக்குள்ளே ஒரே தெருவுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்பயுமே வந்து நான் போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அவங்க வந்து ஒரு 5 தெருவுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இன்னுமே இருக்குதான். சொந்தக்காரங்களுக்குள்ள 5 தெருவுக்குள்ள, சொந்தக்காரங்கள் 5 தெருவுக்குள்ள, அது என்ன இதாக வேணாலும் இருக்கலாம், அந்த 5 தெருவு இவங்க தான் இருப்பாங்க, அங்கே தான் கல்யாணம் பண்ணணும். பொண்ணையோ பையனையோ ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு மேலே பார்க்கக்கூடாது, அவங்க அம்மா அப்பா பேசி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கல்யாணம் மட்டும் வந்து பண்ணிக்கணும். இன்னும் இப்பயும் அப்படித்தான் இருக்குது. அவங்க அம்மா தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க பேசுனாங்க. அப்போ நான் சொல்றப்ப அவங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் எங்களுடைய கலாச்சாரமே அதான், நாங்கள் பொண்ணு பார்க்கலாம் மாட்டோம். நான் என்ன சொன்னா பையன் பொண்ணை பழகிட்டு திருமணம் பண்ணுவாருன்னு சொன்னேன். அப்போ அது வாய்ப்பு இல்லை சார், என் பையன் செய்ய முடியாதுன்னு. நாங்கள் ஏன்னு கேட்டால் நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்குலாம் அதை செய்யக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஐடியான்றப்ப இப்போ என்னன்னா நம்ம குறுகிய வட்டத்தில் இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து பார்க்குறப்ப நிறைய தகவல்கள் கிடைக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத தகவல்கள் நம்மளுக்கு பக்கத்து தெருவிலே வாழ்றாங்க. அப்போ இந்த விஷயங்களை நம்ம இன்னுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணும் பொழுது நிறைய கிரகங்கள் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம். அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால், ஒரு ஜாதத்தில் சாதாரண எடுக்கிறப்ப சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா, புதன் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, சுக்கிரன்றது வந்து எதிர்பாலினத்தினுடைய அட்ராக்ஷன், கவர்ச்சி. இப்போ எல்லாருக்குமே எதிர்பாலினத்து மேலே கவர்ச்சி இருக்குது. இப்போ உங்களுக்கு எனக்கும் இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எல்லாருமே எதிர்பாலினத்தில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது. நிறைய பேர் பண்ண மாட்டான். நிறைய பேர் ட்ரைனிங்லாம் கண்ணாடி முன்னாடி ட்ரைனிங் எடுப்பான், ஆள் எஸ்கே போயிடும். அப்போ 5 வருஷம் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கவனா இருக்கிறான். அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, இன்னும் அந்த பிள்ளைய கல்யாணம் திருப்பி லவ் பண்ணுமான்னு கேட்குறவங்களாம் இன்னும் இருக்கான் ஜாதகத்தை வச்சு. இதய முரளி மாதிரி இல்லை, நிறைய முரளி இருக்காங்க நம்ம ஊர்லன்ற மாதிரி இன்னும் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தா அவனுடைய எதிர்பாலினை ஈர்ப்பும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் அழகாக இருக்கும். அவன் தப்போ ரைட்டோ, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கிறோம்னா வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர், அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஈஸியாக ப்ரப்போஸ் பண்ணுறது சுக்கிரனும் புதனும். இதில் சுக்கிரன் வக்ரமோ அல்லது சுக்கிரன் பரிவர்த்தனையோ அல்லது புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இந்த லவ் பிரேக்கப் ஆகும், பிரச்சனை வரும். ஒருவேளை புதனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாச்சுன்னா இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் பண்ணி போயிடும். நிறைய பேர் பார்க்குறோம், மச்சான் பேசிகிட்டே இருப்பாங்க கூடயே, திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், இவன் வந்து சிங்கிள் ஆயிடுவான்ற மாதிரி. இந்த மாதிரி கேஸுகள் எல்லாமே புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது. அப்போ சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா லவ், அந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த லவ் பிரேக்கப் ஆகும், அவ்வளோதான். அப்போ ஒரு பையன் ஒருவேளை ஒருத்தருக்கு சுக்கிரன் புதன் இருக்கு, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அதே ஜாதகத்திலே குருக்கு எது இருந்துச்சுன்னா இந்த பையன் வந்து பேக்கப் பண்ணி ஆளை பொண்ணை தூக்கிட்டு போயிடுவான், ஏன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்ற அர்த்தம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்லலாம். நிறைய வீடுகளில் நம்ம இதை சொல்கிறப்ப அம்மாட்ட சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. என் பிள்ளை நான் அப்படியே வளர்க்கல, என் பையன் சொக்கத்தங்க, என் பிள்ளை சொக்கத்தங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மள்ட்ட வருவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஜாதகத்தில் இப்படி இருந்தால் நடக்கும். அப்போ சுக்கிரனும் புதனும் இணைவு காதல், குருக்கேது இணைவு சமூகத்துக்கு மீறிய நடப்புக்கு மீறிய ஒரு திருமண பந்தம்.
அதே ஜாதத்திலேயே சுக்கிரன் புதன் இருக்கு, குரு ராகு சேர்ந்துருக்குது அப்படின்னா அவங்க அந்நிய மதம், வேற வேற்று மதம். கேஸ்ட், வேற ரிலீஜியஸ், வேற லாங்குவேஜ் இப்படி பண்ணிக்குவாங்க. அப்படி குருவுக்கு எது என்ன செய்யுதுன்னா சில நேரங்கள்ல ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 35 வயசு இருக்கும், அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ண அவனுக்கு 21 வயசு இருக்கும். இந்த மாதிரி ஒரு உல்டா புல்டா விஷயங்கள் எல்லாமே வந்து குரு கேது இருந்தா, குரு கேது ஒன்று பையன் வயசுலேயே பொண்ணு இருக்கும், இல்லாட்டினா பையனை விட 5 வயசு பொண்ணு மூத்த பிள்ளையா இருக்கும், இல்லாட்டினா அந்த ஆளுக்கு வந்து 28 வயசு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அவருக்கு 43 வயசு, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு சரிங்களா, அவர் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணுக்கு 18 வயசு, அந்த பொண்ணு லவ் பண்ணுது ஒன்று இந்த ஆளை. ஓகே, அப்போ என்னன்னா இதில் அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி அன்கண்டிஷனல் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா குரு கேது சேர்ந்துருந்தா. அப்போ குரு கேது சேர்ந்திருந்தா ஒன்று 7 வயசுக்கு அதிகமான வயதுள்ள பெண்ணை, அதாவது 7 வயசுக்கு குறைவான வயதுள்ள பெண்ணை திருமணம் செய்கிறது, அல்லது கூட்டு ஓடி போய் திருமணம் பண்ணுறது, அல்லது ஒரே வயசுள்ள 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது, அல்லது மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறது, அல்லது ஏற்கனவே திருமணமான ஒருத்தவங்களை திருமணம் பண்ணி, இந்த மாதிரி அப்நார்மலான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு கேது செய்யும். அப்போ இந்த கண்டிஷன்லாம் இருக்கும்போது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படின்ற கிரகம் பலமாக கூடாதுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் உச்சம் சூப்பர் அப்படின்னுவாங்க. சுக்கிரன் யாருக்கெல்லாம் உச்சமாக இருக்கோ 29-30 வயசு ஆயப்பறம் கல்யாணம் வருது, லேட் மேரேஜ் கண்டிப்பாக. அப்போ சுக்கிரன் உச்சமோ நீசமோ ஆட்சி பெற்றால், ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஆகாவோகன்னு அவங்க ஆட்சி பெற்ற சுக்கிரன் அடித்து துவைக்கும்னு சொல்ல வேண்டியதான். ஓகேங்களா, 90s கிட்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் சுக்கிரன் பவராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சுக்கிரன் ஃபுல் பவரில் இருந்தால் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இருப்போம், நிறைய பிள்ளைகள் வரும், ஆமா அப்படியே கசகசன்னு இருக்கும் நம்மளுக்கு, அப்படியே மசமசன் பிள்ளைகளா வரணும், ஒன்றும் பேசாது நம்மள்ட்ட. ஓகேங்களா, அப்போ என்னன்னா அந்த சுக்கிரன் பவர் ஆகும் பொழுது அது சம்பந்தமான ஏக்கங்கள் நம்மளுக்கு வரணுன்றது விதி. அப்போ ஏக்கம் வரணும் என்ன செய்யணும், தூரமா வச்சிரும். அப்போ அந்த சுக்கிரன் பவர் ஆனவங்க காதல் திருமணம் வேமா பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வரதில்லை. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சுக்கிரன் எனக்கு பவரா இருக்கு சார், ஆனா நான் வந்து 23 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா ஒரு பிள்ளையை கூட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அல்லது ரொம்ப நெருக்கமான உறவுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. அதர்வைஸ் இவங்க 29-30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்குது, அதே ஜாதகத்தில் குரு கேது இருக்குது, சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்குது, அப்படிங்கிறப்ப இவங்க ஏதோ ஒரு கல்யாணத்தில் ஒரு குளறுபடி இருக்குது. இல்லை சார் இவங்க கல்யாணம் நார்மலாக தான் பண்ணாங்க அப்படின்ற கண்டிஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 29 வயசுக்கு மேலே பண்ணால் பிரச்சனை இல்லை. அடுத்த கண்டிஷன், குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் எதாக இருந்தாலும் வக்ரமானால், குருவோட சேர்ந்துருக்கு. இப்போ ஜாதகத்தை திறக்கிறோம், குரு வக்ரம்ன்றது கண்டிஷன் வேற, குரு வக்ரமா இருக்கு, பரிவர்த்தனைக்கு ஏதோ ஒரு கண்டிஷன், ஆனால் அதோட ஒரே ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று வக்ரமா இருக்கு அல்லது ஏதோ ஒன்று பரிவர்த்தனையா இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு 2 திருமணங்கள் 2 உறவுகள் நடக்கும். ஓகேங்களா, அப்போ ஜாதகம் திறந்தோன்னு சொல்லிடலாம் எதுவும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு வாங்க. எக்ஸ்ட்ரா அஃபேர், ஆமாம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லைன்னா இப்போ நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், அவர் வந்து என்னன்னா 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு இருக்காராம், 2 பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணுங்கிற. இன்னொருத்தர் என்னன்னா ஒருத்தர் வந்து இங்கேருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருக்காரு, அங்கே ஒரு பிள்ளை லவ் பண்ணிக்கிறார், கல்யாணம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணி சிங்கப்பூருக்கு போயிருக்காரு, அங்கே ஒரு பிள்ளையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தோனேசியாவுக்கு வந்துக்கிறாரு, அங்கேயும் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து அந்த 3ல் எதை சூஸ் பண்ணி என்னோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகணும்னு கேட்குறாரு. ஓகேங்களா, அப்போ இது மாதிரி மல்டிபிளாக ஓட்டுறது இது எல்லாமே வந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது. இப்போ குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும், அவருக்கு 2 கல்யாணம் ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் 2 உறவுகள் நிச்சயமாக வந்துடும். இல்லை சார் நான் வந்து ரொம்ப தங்கமானவேன்னா வரும், மெதுவாக வரும். ஓகேங்களா, அடுத்து அதே ஜாதகத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் அவங்க மனைவிக்கும் 2 உறவு இருக்கும் இல்லைன்னா வரும். அப்போ நான் நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நோண்டாதீங்க, ஏன்னா தப்பாக கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாக இருக்குது, பரிவர்த்தனையாக இருக்குது, ஆனால் அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் உங்களுக்கு எதுவும் ஒரு 2 கல்யாணமா அப்படின்னு கேட்குறோம். இல்லை சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன கடைசி வரைக்கும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா என் ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, இல்லைனா விடோவாக இருந்தாங்க, நான் வந்து மறுதிருமணம் பண்ணிட்டேன். அவங்க மனைவிக்கு அப்போ அவர் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குது, மீது எல்லா கிரகம் நல்லா இருக்குது, ஆனால் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் மட்டும் வக்ரம் பரிவர்த்தனை இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா மனைவிக்கு 2 திருமணம், அப்போ இவருக்கு அடுத்து இன்னொரு திருமணம் ஆகணும்னு அவசியம் இல்லை, இவருக்கு முன்னாலே ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஆல்ரெடி செகண்ட் ஒய்ஃபாக கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்கும். அப்போ இந்த பெண்ணுடைய கணவனுக்கு 2 திருமணம், இது 2 திருமணம் நம்ம நினைக்கிறோம். ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் ஒன்று பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா மனைவி இழந்திருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்போ நம்ம மைண்டு கேட்குறது வந்து இவருக்கு 2 திருமணம், இவங்க ஒய்ஃபுக்கு 2 திருமணம் ஆகணும், ஒய்ஃபு விட்டு பிரிஞ்சு போயிடும்ன்ற ஐடியா தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறார். அப்போ அதுவும் இழப்பு தானே. இன்னொரு விஷயம், ஒரு பெண் ஜாதகத்தில் பார்க்குறோம், அல்லது இந்த பையனுடைய ஜாதத்தில் பார்க்குறோம், இந்த பையனுடைய ஜாதத்தில் அவங்களுடைய மனைவிக்கு 2 திருமணம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா மனைவிக்கு 2 திருமணம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன ஆயிடுறேன்னா நான் 2-3 கிளைண்ட் பார்த்துருக்கேன், அந்த பையனே செத்து போயிருக்கான். அப்போ டிஃபால்ட்டாக என்ன ஆயிருதுங்க, மனைவிக்கு 2 உறவுகளை கொடுத்துரும். அது தப்பாக கொடுக்கலாம், ரைட்டாக கொடுக்கலாம், ப்ராப்பரோ இம்ப்ராப்பரோ கொடுத்துருது. அப்போ
இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள் மல்டிபிளாக போய் குழப்பிக்கிறது, திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குரு சுக்கிரன் ஒரு ஆண் ஜாதத்துலையும் பெண் ஜாதத்தில் குரு செவ்வாய் இது ரெண்டும் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் டேமேஜ் ஆன கிரகத்தோட சேர்ந்து நடக்கும். அப்போ என்ன கண்டிஷன் இருந்தாலும் இப்போ ஒரு கணவனும் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள டெர்ம்ஸே சரியில்லை, ரெண்டு பேருக்கு வேற வேற எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 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 வீடு நிறைய ஃபாரின்ல நம்ம ஊருக்காரங்க போகிறவங்க ஒரு வீடு, அந்த வீட்டில் மாடியில் வீட்டுக்காரர் இருக்காரு, கீழே இவங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசி 7 வருஷம் ஆச்சு. ரெண்டு பேரும் எதற்காக ஒன்றா இருக்கிறாங்கன்னா விசாக்காக ஒன்றா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசல, ஆனால் இவருக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்குது, அவருக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மேரேஜுக்கு போகிறதுக்கு அவங்க ப்ரிப்பேராக இருக்கிறாங்க. ஆனால் விசா ப்ராசஸில் இருக்குது. ரெண்டு பேருக்கு தனித்தனியாக விசா வந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்குவோம், இல்லாட்டினா நான் டிவோர்ஸ் பண்ணால் அவருக்கு விசா இல்லை, அவர் வெளியே போகணும் ஊரை விட்டுன்ற மாதிரி. இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய ஃபேமிலி இருக்குது. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இவர்கிட்ட வாழ்கிற விருப்பமே இல்லை, ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட்டு போனேன்னா அவனை கொலை பண்ணிடுவேங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால நான் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன். அப்போ இது மாதிரி நிறைய வெரைட்டியாக ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகள்ன்றப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்கிறது இது. இப்போ இது எல்லாமே லீகலில் போய் முடியல. லீகலில் முடியும்னா ஒரு ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா, அல்லது குருவுக்கு 1-7 செவ்வாய் இருந்தால் இது லீகலுக்கு போகும். அதாவது லீகலாக அடுத்த மேரேஜ் நான் சொல்கிறது லீகல் டிவோர்ஸ் காச்சும் போயிடும். டிவோர்ஸ் ஆகிட்டு அவங்க கனெக்ஷனில் இருக்கலாம், மேரேஜ் கூட போகலாம். ஆக மொத்தம் டபுள் இன்ஜின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது ப்ராப்பராக போகுதான்றது குரு செவ்வாயை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது சார், ஆனால் வந்து அவர் ஜாதத்தில் அவங்களுக்குள்ள பிரிவு இல்லை. நான் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்குள்ள பிரிவு இல்லை, ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜாதத்தில் சூரியன் புதன் தனியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்டிமேசி இல்லைன்னு அர்த்தம். வெளியே தெரியாது, புருஷன் பொண்டாட்டி நல்லா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு குழந்தையே 2 பேரும் IVFல பெற்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஆனால் சொசைட்டி வந்து டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, போய் டாக்டர்கிட்ட கொடுத்து IVFல பெற்றுக்கிறவங்க, டோனர் பண்ணுறவங்க இதெல்லாம் இருப்பாங்க. அப்போ இது மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்ப ஒரு ஃபேமிலிக்குள்ளே இந்த பிரச்சனைகள் இருந்தால், இந்த ஜாதகம் இருந்தால் ஃபேமிலி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது விதி. திருமணம் குறித்து அதில் என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நல்லபடியாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.